அனைத்து ஆற்றல்களும் ஆதாரமாக இருப்பது இறையாற்றலாகும். அவ்விறையாற்றலே பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு திருவிடங்களில் குடிகொண்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 361 மீட்டர் உயரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளதுங்க. பண்ணாரி மாரியம்மனது வரலாறு மெய்சிலிர்க்க வைக்கல் அமைந்துள்ளது என்று புராணங்கள் கூறுகின்றதுங்க. அக்காலத்தில் வண்ணார் சமுதாயத்தைச் சேர்ந்த கணவனும் மனைவியும் சலவை துணி துவைப்பதற்காக அந்த பெரிய மலை கீழே உள்ள ஒரு ஆற்றுக்கு துணி எடுத்து போனாங்க. துணி எடுத்த போது மழை மிகவும் கனமாக பெஞ்சிச்சுங்க. அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளதுங்க. பின் அந்த கணவனோ தன் சலவை கொண்டு வந்த சேலையை கொண்டு நால்புறவு கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார். 2 பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறும் செவிவழி வரலாறும் உள்ளதுங்க. பின் ஒரு குழந்தையை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவராலும் தூக்க முடியவில்லை என்பதாகவும் கூறுகின்றாருங்க. பின் அவர்கள் அந்த குழந்தையை அருகில் இருந்த தாலியில் வைத்துவிட்டு மூவரும் சென்று அந்த ஊர் கவுண்டரிடம் முறையிட்டாருங்க. பின் அவர்களுடன் அந்த குழந்தை இருக்குமிடம் சென்று அந்த குழந்தையை தூக்க முடியவில்லை. ஊர் மக்கள்லாம் அந்த கவுண்டரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு சென்றபோது அந்த குழந்தையை தூக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடப்பாறையை வச்சு அந்த தாலியை தூக்கி அப்போது அந்த குழந்தை வலது மார்பில் கடப்பாறைப்பட்டு ரத்தம் கசிந்துள்ளதுங்க. அதை இன்றளவும் நம் பூசையில் உன்னிப்பாக கவனித்தா அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படுங்க. அந்த தாலியின் உள்ளே இருந்த குழந்தை காலை சென்று பார்க்கும் பொழுது பெண் குழந்தை வடிவாகவே அம்மனாக எழுந்தருளி இருந்தது. அம்மனே கனவில் தனக்கு திருவிழா நடத்த வேண்டும் என்று கூறியதாகவும் வரலாறு கூறுகிறதுங்க. பின் ஊர் திருவிழா அன்று அனைவரும் கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்றார்கள். அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதிலாக புளியங்கட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாங்க. அந்த புளிய மாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தது. அது இன்றளவும் அம்மனின் அமைப்பும் அப்படியே உள்ளதுங்க. இது இன்றளவும் வண்ணார் சமுதாய கடவுளாக வண்ணார் பெண்ணாக காணப்படுகிறது. மேல் வழியில் நுணமத்தி தோரண பள்ளம் என்ற 2 பள்ளங்கள் உள்ளன. இவற்றில் தண்ணீர் நிறைந்திருக்கும். பண்ணாரியம்மன் திருக்கோயில் அழகிய கோபுரத்துடன் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபன மண்டபம் தூண்களால் அற்புத சிற்ப வேலைப்பாட்டுடன் காணப்படுகின்றதுங்க. வனத்தின் மேற்கே சுமார் 3 மைல் தொலைவில் ஒரு ஆலை மரத்தின் அடியில் மாதேஸ்வரர் சுவாமி கோயிலும் தீர்த்த கிணறும் உள்ளனங்க. இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பெரிய திருவிழா நடைபெறுகிறதுங்க. திருவிழாவிற்கு கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பிற மாவட்டங்களிலிருந்தும் கன்னடா மாநிலத்திலிருந்தும் ஏராள மக்கள் கலந்து கொள்கிறார்கள். இவ்வாற்றலே கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லையருகில் மைசூர் செல்லும் வழியில் பண்ணாரியில் அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் என்னும் பேராற்றலாக எழுந்தருளியுள்ளதுங்க. பண்ணாரி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாகுங்க. இத்தலத்தில் உள்ள பண்ணாரி மாரியம்மன் சுயம்பு லிங்க வடிவமாக உள்ளதுங்க. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. இவ்விடத்தில் வற்றாத காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கும். காட்டாற்றின் பெயரோ தோரண பள்ளம் என்பதாங்க. இக்காட்டாறு இத்தலத்தின் மேற்கு புறத்தில் உள்ளது. திம்பம் மலையின் அடிவாரம் இக்காட்டாற்றின் துறையில் மிகு பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீர் குடிக்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன. இச்சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இவ்வனப்பகுதிக்கு செல்வது வழக்கங்க. இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வாங்க. தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள்.
பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள்ங்க. காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளர்களுக்கு கொடுப்பார்கள். இது ஒரு வழக்கங்க. ஒரு பட்டியிலிருந்து காரம் பசு ஒன்று கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் இருப்பதை மாடுகளை மேய்ப்பான் அறிந்தான். மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தாங்க. அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தை அடியில் காணாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்த்தாங்க. இந்நிகழ்ச்சியை கண்ணுற்று அவன் மறுநாள் சுற்று வட்டார கிராம மக்கள் ஊர் பெரியோர்களிடம் விபரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்து கொண்டு மாட்டின் பின் தொடர்ந்து சென்றாங்க. காரம்பசு பால் சொரிவதை காண்பித்தான். அனைவரும் இவ்வரிய நிகழ்ச்சியை கண்டு மெய் சிலித்ததுங்க. இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்றெண்ணி கைகூட்டி தொழுதார்கள்ங்க. மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்யும் போது காணாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவமும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள்ங்க. அப்போது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவர் தெய்வருள் உண்டாகி தான் கேரளா மாநிலம் மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும் எழில் மிகுந்த இவ்வியற்கை சூழலில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பண்ணாரி மாரியம்மன் என போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்குல கூறினாருங்க. அன்னையின் அருள்வாக்கின்படி அவ்விடத்தில் காணாங்கு புற்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பண்ணாரி அன்னையை வழிபட்டு வந்தனங்க. பின் பண்ணாரி அம்மனை வணங்கினா கண்ணோய்கள் நீங்குங்க, தீராத வியாதிகள் கூட தீருங்க, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகுங்க, கவலைகள் நீங்குங்க என்பது பக்தர்கள் ஆழ்ந்த நம்பிக்கையாகுங்க. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் பிரம்மாண்டமான குண்டம் திருவிழா நடைபெறுங்க. மிகவும் பண்ணாரி மாரியம்மன் கோயில் குண்டம் விழாங்கிறது மிகவும் பிரபலமான புகழ்பெற்ற குண்டம் திருவிழாங்க. அதில் மனிதர்கள் மட்டும் குண்டம் இறங்காமல் தான் வளர்த்த வீட்டு விலங்குகளான பசுகள் வந்து ஆடுகள் பசுங்கள் வந்து கடைசியில் குண்டம் இறங்கி அம்மனை வழிபடுங்க. இது பண்ணாரி அம்மனோட மிகவும் சிறப்பம்சங்கள்ங்க. நீங்களும் சத்தியமங்கலம் மைசூர் அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாரி அம்மனை வழிபட்டு பண்ணாரி மாரியம்மன் அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.